Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால் ஒரு vlog தான், மிச்சனால எனக்கு போட்டுப்படலை. அப்போ ரேண்டம் கிளிப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா சுவாரஸ்யமாயிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, பொலஸ் மசாலா, அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, மாசி சம்பல். உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும் டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் கடைகளில் கூட எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கலும். குருநாகல சிடிஎஸ்என்ஸ் நீர்கொழும்பு ரோட்டில் இருக்குது, இபாகமோ மல்டி ஸ்டோர் தமுல்ல ரோட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் பானகமோ மல்டி ஸ்டோர் பிரான்ச்லேயும் உங்களுக்கு எடுத்துக்கலும். அதோட நமடகாவத்தை ஜவுஃபர் ஸ்டோர்ஸில் எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலும். ஃபசா ஃபுட், பாரம்பரிய சுவையின் ஞாபகம். ஃபஸ்ட்டாக வீடியோ ஸ்டார்டிங்கே வந்துட்டு தோட்டத்துலேருந்து தொடங்குவோம் அப்படின்னு நினச்சேன். நான் முந்தைய ஒரு ப்ளாக்லேயும் சொல்லிப்பேன். இப்போ நிறைய பிஸ்னஸ் அந்த மாதிரி கொஞ்சம் செய்கிறதால நிறைய முந்தி மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த தோட்டத்தை பராமரிச்சுப்படுது இல்லையோ அப்படின்ற ஒரு குத்த உணர்ச்சி மனசுலுக்கு வந்துட்டு இந்த நேரமும் இதுட்டே இருக்கும். அதோட வந்து இந்த கண்டுகளும் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் வச்சு இப்போ அதோட காலம் முடிஞ்சு என்ன சொல்கிற அதில் எடுக்கலுமான அவ்வளோ அறுவடையும் மாஷா அல்லா அல்ஹம்துலில்லா எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு இந்த ஈருக்கொச்சிக்காய் கண்டாகட்டும், கத்திரிக்காய் கண்டு அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இப்போ ஓஞ்சி போயிட்டுது, காய்க்கிறது இல்லை. அதை சுட்டி எல்லாத்துக்கும் வந்துட்டு புதிய கண்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விதை போட்டு வச்சிருந்தேன். அதெல்லாம் மாஷாலாண்டு இப்படி நல்லா முளைச்சி இருந்துச்சு. எப்போவுமே நீங்கள் இந்த விதை போட்டிங்க அப்படின்ட்டு சொன்னால் ஒரு 4-5 இலை வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் பேக்கில் சரி இல்லாட்டி நிலத்தில் சரி நாட்டணும். அப்படி நாட்டினீங்க அப்படின்ட்டு சொன்னால் தான் அது வந்துட்டு நல்லா உஜாராக வளரும். இப்போ இந்த பாவக்கொடியும் தான் கொஞ்சம் நாள் காய்ச்சிட்டு போகக்கலே உங்களுக்கு விலங்கு மேலையெல்லாம் மஞ்சள் கலராகி அதோட இப்படி காஞ்ச மாதிரி வந்துடும். அதோட நீங்கள் அந்த கொடியெல்லாம் எடுத்துகிட்டு புது கொடி போடணும். அப்போ நான் பாவக்காய் கொடி போட்டிருந்த இந்த இடத்துல கொஞ்சம் பயத்தங்காவும் போஞ்சிக்காவும் போடுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு எத்தனை கொடி போடலும் அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா ஒரு சின்ன இடத்துல நிறைய கொடி போட்டிங்கண்டா காய்க்கிறதும் காய்க்காமல் விட்டுரும். அதை சுற்றி ஒரு 2 மேக்ஸிமம் 3 அந்த மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா படர்ந்து அது தாராளமாக இடமிக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ படருதோ அந்தளவுக்கு வந்துட்டு காய்களும் நல்லாய்க்கும். ஏன்னா நிறைய நாள் எனக்கு இந்த தோட்டம் டிப்ஸ் இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணி படலை இல்லையா. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, தாத்தா ஏன் தோட்டத்தை இப்போ நீங்கள் காட்டுறதே இல்லை, கட்டாயம் காட்டுங்க. ஏன்னா உங்களோட வீடியோவை நாங்கள் முக்கியமாக பார்க்குறதுக்கு ஒரு காரணம் உங்களோட தோட்டம், அந்த தோட்டத்தை வந்துட்டு மிஸ் ஆக்காதீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் இந்த நான் புதிய கண்டுகள் வைக்கிற அந்த கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்திக்கிறேன். மரக்கறி அப்படின்றது வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காலெல்லாம் ஒரு தங்கம் வாங்குகிற மாதிரி ஒரு ஹைப் இருக்குது இல்லையா மரக்கறிகளுக்கு. அப்போ எதுக்கு நிறைய விலை கொடுத்து கெமிக்கல் யூஸ் பண்ணின மரக்கறிகளை வெளியிலேருந்து கஷ்டப்பட்டு வாங்கணும். அதை விட நீங்கள் கொஞ்சம் மெனக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் உள்ள எல்லாரையும் சேர்த்து நான் சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் மெனக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வீட்டுக்கு தேவையான அட்லீஸ்ட் ஒரு 30% 40% தேவையான மரக்கறிகளையாவது உங்களோட வீட்டு தோட்டத்துலேருந்து ஃபஸ்ட்டாக பெற்றுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுட்டா இன்ஷால்லா 90-100% கூட உங்களுக்கு எடுத்துக்கலும். கட்டாயமாக இந்த கீரைகளாவது நீங்கள் உங்களோட தோட்டத்தில் கட்டாயம் வைங்க. ஏன்டா கீரைகளுக்கு நிறைய பராமரிப்பு உங்களுக்கு கொடுக்க தேவையில்ல, அது பாட்டுக்கு வளரும். அப்போ வேலையெல்லாம் செஞ்சு களைச்சதுக்கு பிறகு ஹஸ்பண்ட் வந்துட்டு மரத்துலேருந்து குறும்பை பறிச்சிருந்தாங்க. அப்போ அதை தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குடிச்சிட்டிக்கிறோம். அதோட வந்துட்டு இந்த கொச்சிக்காய் காய வைக்கிறதுக்கெல்லாம் இப்போ வந்துட்டு நல்லா சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு இல்லையா. அப்போ நான் வந்துட்டு ஒரேடியாக கொச்சிக்காயெல்லாம் வந்துட்டு இப்படி கழுவி காய போட்டுருவேன். அப்போ நல்லா ஒரு 2 நாள் ஆகலாம் நல்லா முருகி காஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்களுக்கு மில்லை கொடுத்து அரைச்சிடலும். அடுத்ததாக வந்துட்டு நான் ஒரு வெங்காய கூடை வாங்கியிருந்தேன். இப்படி இந்த பிரம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரம்பு அப்படின்னு சொல்லி. அப்போ அதால் பின்னினது. நான் வந்து இதை ஒரு உற்பத்தி செஞ்ச ஒரு ஏழ்மையான ஒருத்தர்கிட்ட தான் எடுத்தேன். எடுக்கக்கெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. நாங்கள் வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளில்
பெருசா விலை அடிச்சதுகள என்னவோ எங்களுக்கு அவ்வளோ ஒரு பொறுமதி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க காசு குடுத்து வாங்குறோம். அதே நாங்க இப்படி ஒரு குடிசை கைத்தொழிலாளர்ட்ட வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கும் அது சந்தோஷமாய்க்கும். அதோட எங்கட நாட்டு உற்பத்திய நாங்க ஊக்குவிக்கிற மாரியும் மீக்கும் இல்லையா? அத உங்கள்ட்ட கட்டாயம் நான் சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். ஏன்டா அவர்ட்ட இது நான் வாங்கக்கல. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு நியாயமான விலையில வந்துட்டு இது தந்தாங்க. இதே கூடயே நீங்க இதுக்கே ஸ்பெஷலா உள்ள பெரிய கடைகள்ல பார்க்குறீங்கண்டா, விலை வந்துட்டு அந்த மாரி அடிச்சிப்பாங்க. அப்போ எனக்கு உங்கள்ட்ட இத ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாரி நெனச்சுச்சு. அப்படியே இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் எடுத்து, தண்ணியெல்லாம் ஊத்தி, மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு, கொஞ்சம் சன் பாத் எடுக்க விட்டுட்டு, உள்ளுக்கு வச்சோம் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே பச்சையா நல்லா செழிப்பா வளர்ந்திக்கும். இப்ப தானே இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வளருது. பார்க்கறதுக்கே சந்தோஷமாய்க்குது. அதோட வந்துட்டு ஒரு பிளான்ட் வைக்கிறதுக்கு, அந்த வாஸுக்கு ஒரு கவர் மாரி பின்னியிருந்தேன். க்ரோஷேயிங்ல. அப்போ உங்கள்ட்ட அத காட்டிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிக்கல் மாரி இருக்கிறாண்டாலும், இது பின்றது வந்துட்டு அவ்வளோ லேசாயிக்கும். நான் ஏன் இத பின்னுவேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இது வந்துட்டு சரியான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். அதோட வந்துட்டு இந்த ஃபோக்கஸ் திறன் குறைவாகுது அப்படின்ற சந்தர்ப்பத்தில, இன்னும் சரி ஒரு பின்ன தொடங்கிருவேன். அப்போ வந்துட்டு எனக்கு ஏதோ அந்த ஃபோக்கஸ வந்துட்டு திருப்ப கொண்டு வந்துரேலும், அந்த மாரி எனக்கு ஒரு நம்பிக்கை. வீட்லேருந்தே தையல் படிச்சுக்கிறதுக்கு ஆர்வமிக்கிற பெண்களுக்கு நூறு எடுகேஷன் திருப்பவும் அவங்களோட புது டெய்லரிங் கோர்ஸை வந்துட்டு இந்த 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே அதை பற்றி நான் ஷவுட் அவுட் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் திருப்பவும் ஞாபகப்படுத்தி விட்றேன். இது வரைக்கும் ஜாயின் ஆகாதவங்க டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கட்டாயம் ஜாயின் பண்ணி இந்த சந்தர்ப்பத்தை வந்துட்டு பிரயோசனப்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டான பார்ட் இந்த ஷாப்பிங் அப்படின்றது வந்துட்டு, அதுவும் கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ், வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஷாப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிக்கும் இல்லையா? அப்போ தம்ப்நெயில் பார்த்து நிறைய பேர் பார்க்குறதுக்கு வந்திருப்பீங்க. ஹோம் ஹெவன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான சில ஐட்டம்ஸ் வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. அதை தான் உங்கள்ட்ட இப்போ நான் காட்டிட்டிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டாக எனக்கு அவங்க அனுப்பினது இந்த கத்தி ஹோல்டர், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பொருட்கள் ஹோல்டு பண்ணி வைக்கிற இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஹோல்டர். இது வந்துட்டு பிளாஸ்டிக் அப்படின்னாலும் நல்ல தரமான பிளாஸ்டிக் வச்சு தான் இவங்களோட இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே செஞ்சிக்கிறதோட நல்ல ஒரு நியாயமான விலையில தான் இதெல்லாம் வந்துட்டு அவங்க சேல் பண்ணிட்டிருக்கிறாங்க. இதை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா பொட்டிலே அவங்க போட்டு தந்திக்கிறாங்க. நிறைய இடம் இல்லை கிச்சனில், ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஹேங் பண்ணி வைக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த ஐட்டம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வீட்டிலேருந்தே ஆன்லைன் முறைப்படி ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். இவங்கள்ட்ட வந்துட்டு ஐலண்ட் வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் டெலிவரி வந்துட்டு நல்லா சுலபமாகவே பண்ணி வச்சுருவாங்க, நல்ல ஒரு நியாயமான விலையில். அதுக்கப்புறம் எனக்கு சென்ட் பண்ணின ஐட்டம் தான் அந்த லெமன் புளிகிறது. அது வந்து மிச்சம் யூஸ்ஃபுல்லாகிக்கும். நான் கூட வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். அதோட எனக்கு அவங்க அனுப்பினதுலே நிறைய பர்சனலாக பிடிச்சது வந்துட்டு இந்த ஸ்பெச்சுலா, அதோட அந்த ப்ரஷ், அந்த செட் தான். இவங்களோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுட் கிரேட் அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு தான் இவங்க செஞ்சிக்கிறாங்க. அதில் எவ்வளோ சூடு தாங்கும், இத்தனை சூடு வரைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணலும், அப்படி எல்லாமே டீட்டெயிலோட இப்படி போட்டிக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு விளங்குதோ தெரியா, அவ்வளோ உறுதியாக தரமாய்க்குது. இன்ஷால்லா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இன்னும் ஒரு பர்சனலாக எனக்கு விருப்பமானது தான் இந்த பேன். இது வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் பண்ணிக்கிறாங்க. வெறுமனே நாங்கள் அலுமினியம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியத்துக்கும் உங்களுக்கு நல்லைக்கும், அதோட பார்க்குறதுக்கும் இது அவ்வளோ அழகாய்க்கும். ஃபினிஷிங் அந்த மாதிரி நல்லைக்குது. அதோட இந்த ஸ்டோரேஜ் கூடையும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த சின்ன சின்ன கிச்சன் மேக் ஓவர்ஸ் நீங்கள் பண்ணணும், பட்ஜெட்டாக பண்ணணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்களோட பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஏன் நான் பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்கிறேன்டா, இவங்களோட இந்த தரமான பொருட்கள் எல்லாம் அவங்க ஒரு நல்ல நியாயமான விலைக்கு கொடுக்குறாங்க. அப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். கட்டாயம் இவங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜஸோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். ஸ்க்ரீனில் இவங்களோட நம்பர் இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை உங்களுக்கு வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கலும். இன்ஷால்லா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட பேஜஸ் எல்லாம் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகல, உங்களுக்கே சைட்டில் பார்க்கலும். நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் போயிட்டு கூட தேடிக்கலாமைக்கும். உங்களுக்கு கண்டதுமா இது மாதிரி தானே இந்த நல்லா இந்திக்கும் அப்படி கூட நினச்சி வாங்குற அளவுக்கு நிறைய திங்ஸ், நல்லா பொறுமதியானது யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்துட்டு நிறைய இவங்களோட பேஜில் நான் பார்த்தேன். முக்கியமாக அந்த ரக்ஸஸ் எல்லாம்
கவுண்டர் டாப்லலாம் வைக்கிறதுக்கு. ஏன்டா இந்த பாத்திரம், பிளேட் அந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு வச்சிருந்தோம்னா வீடு அவ்வளோவா நீட் ஆயிக்காது இல்லையா? அப்போ நீட்டாக இப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். கிச்சனை வந்துட்டு நல்ல ஒரு அழகாக மேக் ஓவர் ஒன்று பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய செலவு மலிக்காமல் நல்ல ஒரு அழகான கிச்சனாக மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சாமான்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும். இது ஆன்லைன்ல இருந்துட்டு உங்களுக்கு பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களோட கவுண்டர் டாப்புக்கு எது செட் ஆகும், உங்களோட கிச்சனுக்கு வந்துட்டு இந்த சாமானில் எது செட் ஆகும், அந்த மாதிரி பார்த்து பார்த்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணிலும் இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வந்துட்டு நான் ஒரு மண் சாமன் பிரிய இல்லையா? அப்போ இபாகமுவில் புதுசாக ஒரு இந்த மாதிரி மண் பாத்திரங்கள் எல்லாமே மண்ணால் செஞ்ச எல்லா சாமானும் உள்ள ஒரு புது கடையொண்டு இபாகமுவில் திறந்திருந்தாங்க. அப்போ அதுக்கு போய்த்து இந்த டைம் நான் சும்மா யதார்த்தமாக அப்படியே போய்த்து இந்த டைமுக்கு எனக்கு தேவையான எல்லா சாமானும் அப்படியே கண்ணில் பட்டுச்சு. அப்போ ஒன்று இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்போ அது அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அது பிறகு தான் அதுகளையும் உங்கள்கிட்ட காட்டிடுவோம் அப்படின்னு நினச்சேன். அதோட வந்துட்டு நான் ஒரு vlogல கொரக்கன் இட்லி ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ அதை பார்த்துட்டு நான் சொன்னேன், நான் வெள்ளை இட்லியும் எப்படி ஈஸியாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, கட்டாயம் வெள்ளை இட்லி லேசாக செய்கிற ஒரு மெத்தட், அதுவும் ஸ்ரீலங்காவில் செய்கிற எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கட்டாயம் நீங்கள் ஸ்ரீலங்காவில் இட்லி செய்கிற அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டரிசி அப்படின்னு சொல்லுவோம். புழுங்கல்ல நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அரிசிக்குது. அப்போ அதுதான் நீங்கள் கட்டாயம் எடுக்கணும். படபத் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சம்பால நீங்கள் செய்கிறத விட இந்த பெரிய அரிசால் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இட்லி வந்துட்டு நல்லா வரும். இதுக்கு படபத் நாடு அப்படி இல்லாட்டி புழுங்கல் அரிசியில் நாட்டரிசி அந்த மாதிரி கேட்டு வாங்கிட்டு அதை அரைச்சி இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. நீங்கள் வந்துட்டு உளுந்து எடுக்கிறதுல 4 பங்கு அரிசி எடுக்கணும். இப்போ உளுந்து 1 கப் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 4 கப் அரிசி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அளவுகள் எல்லாம் பர்ஃபெக்டாக வரும். உளுந்தையும் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு 2டைம் ஒரு டைம் ஊற வச்சிடலும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வெள்ளை அரிசை ஒரு 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஊற வைங்க. உளுந்த ஒரு 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சாலும் போதும். ஆனால் 2டைம் ஒரு டைம் ஊற வச்சிங்க அப்படின்னா கூட எந்த பிரச்சனையும் வராது. பிராண்டையும் நான் சொல்கிறேன், அரளியில் வாங்கிக்கோங்க. இட்லி வந்துட்டு பழுதாகாது, இன்ஷால்லா நல்லாவே வரும். ஃபஸ்ட்டாக உளுந்தை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். உங்களுக்கு எவ்வளோ நைஸாக அரைக்கலுமோ அந்தளவு நைஸாக இப்போ நான் காட்டுற மாதிரி இப்படி அரைச்சி எடுத்துடணும். தண்ணி வந்துட்டு அந்த ஊற வச்ச தண்ணியே யூஸ் பண்ணிக்கோங்க. உளுந்தோடு நாங்கள் வெந்தயமும் போட்டிப்போம் இல்லையா, அதையும் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு போகிறோம். நீங்கள் அரிசோட கொஞ்சம் சோறு சமைச்ச சோறு இருக்குது இல்லையா, அதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். நான் அளவுகள் எல்லாம் ஸ்க்ரீன்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. இந்த அரிசை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களால் எவ்வளோ எழுமோ நைஸாக அரைக்க தேவையில்ல, கொஞ்சம் குட்டி குட்டி அந்த கொரப்பாக இருந்தது பரவாயில்ல. இப்படி நல்லா அரைச்செடுத்ததுக்கு போகிறோம். 2டைம் இப்போ நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்துட்டு நல்லா அடித்து பிசைஞ்சு இதை மூடி 8லேருந்து 10 மணித்தியாலம் இது நல்லா பொங்கி வர வரைக்கும் அப்படியே நீங்கள் கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது பொங்கிடும். குளிர்காலத்தில் இது பொங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலும். ஆனால் வெயில் காலத்தில் வந்துட்டு இது அவசரமாகவே பொங்கிடும். எவ்வளோ பொங்கி வருதோ அந்தளவுக்கு உங்களோட இட்லி வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அவல் அதெல்லாம் வந்துட்டு சேர்க்குறதுக்கு பதிலாக தான் நான் சமைச்ச சோறு சேர்த்திக்கிறேன். ஏன்னா சமைச்ச சோறுக்கு பதிலாக உங்களுக்கு அவல் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஸ்ரீலங்காவில் நாங்கள் நிறைய இந்த அவலெல்லாம் எங்கட பக்கத்தில் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். என்னதுக்கு கடையில் அதெல்லாம் வாங்கிட்டு இல்லையா, நீங்கள் சமைச்ச சோறு யூஸ் பண்ணுங்கள். அதே அஃபெக்டிவோட இட்லி வந்துட்டு நல்லா பஞ்சாக வரும். உங்களுக்கு இப்போ இதை பார்த்தா விளங்கும், இட்லி மாவு வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக நல்லா பொங்கி வந்துக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பை ஊற்றிட்டு மெதுவாக அடியிலேருந்து இப்படி கிளறி விட்டுறணும். நிறைய ஃபாஸ்ட்டாக கிளறவானம், அடியிலேருந்து அந்த உளுந்து அரிசி எல்லாம் இப்படி வேறையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கலந்து படுறதுக்கு லேசாக கலந்துட்டதுக்கு போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இட்லி மாய்க்கணும். நான் முந்தி பிசைஞ்சு வைக்கக்கலை பார்த்தீங்க இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் பிணைஞ்சி வச்சிங்கன்னா இது பொங்கி வரக்கலை இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இட்லி தட்டில் ஊற்றி தண்ணியை ஃபஸ்ட்டாகவே நல்லா கொதிக்க விட்டுறணும். அது கொதித்து நல்லா ஆவி வரக்கலை தான் நீங்கள் இட்லி தட்டை வச்சு 10-12 நிமிஷம் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இட்லி வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும்.
நான் வந்துட்டு இட்லி அவிக்கிறதுக்கு இந்த கலர்டு துணி பாவிக்கிறேன். ஆனா இதுலேருந்து வந்துட்டு எந்த சாயமும் வெளியேறாது. நீங்க வெள்ள துணி யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா பெஸ்ட் ஐக்கியம். 10, 12 நிமிஷம் நல்லா இப்படி வெந்ததுக்கு பிறகு நீங்க ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது கிளீனா வெளிய வரணும். அதுக்கப்புறம் இட்லிய இப்படி உங்களுக்கு மெதுவா எடுத்து, மெதுவா கலட்டி சர்வ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா, அப்படி சாஃப்ட் ஆயிக்கும். உங்களுக்கு இட்லிய பார்த்தாலே விளங்கும் எவ்வளோ சாஃப்ட் ஆயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கஷ்டப்பட்டு அது போட்டு இட்லி அரிசி தேடி அந்த மாதிரி செய்ய தேவையில்ல. நீங்கள் கட்டாயமாக பெரிய அரிசி புழுங்கல்ல நாட்டரிசி அப்படி இல்லாட்டி படபத் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சிங்களயால் சொல்லுவாங்க. அது வாங்கி இன்ஷால்லா கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள். அதோட சட்னி வந்துட்டு நான் செஞ்சிருந்தேன் அதோட சாப்பிட்றதுக்கு. சட்னி நான் எப்போவுமே நல்லா அரைச்சிட்டு நிறைய இந்த வெள்ளை பிடிக்குது இல்லையா, அதை எண்ணெயில் நல்லா ஒரு பொன்னிறம் ஆகிறதுக்கு வறுத்துட்டு இப்படி சட்னி செய்வேன். அது வந்துட்டு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் மிக்கும். புளிப்புக்காக வேண்டி நான் புளியங்காய் தண்டி சேர்த்துட்டு இப்படி எண்ணெயில் கொஞ்சம் தாளித்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எங்களோட வீட்டில் வந்துட்டு விருப்பமாக சாப்பிடுவாங்க. நான் எப்போவுமே சட்னி வந்துட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி செய்வேன். உங்களுக்கு விரும்பின இந்த கன்சிஸ்டன்சிக்கு செஞ்சு கேளும். என் இட்லி உங்களுக்கு பார்த்தாலே விளங்குது இல்லையா எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு பஞ்சு இட்லி எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் உங்களுக்கு லேசாகவே செஞ்சு கேளுமைக்கும் இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ எங்களுக்கு அன்றைக்கி வெள்ளை சாப்பாடு இட்லி சட்னி அதோட வந்துட்டு நல்லா ஒரு பசும்பால் டீ அவ்வளோதான். சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த தண்ணியையும் அளவு சொல்லி. தண்ணியை வந்துட்டு நான் இதில் உண்மையிலே அளந்து போடலை. நான் சும்மா அப்படியே ஊற்றி அரைச்சேன் அப்படின்றதால சுட்டி தான் கன்சிஸ்டன்சியை நல்லா காட்டிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தால் விளங்கும் இல்லையா. அப்போ இட்லி மாவுக்கு வந்துட்டு பிசைஞ்சு வைக்கக்கல நான் காட்டின அதே கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பிசைஞ்சால் போதும். மிச்சம் இருக்கவும் இல்லாமல் தண்ணி மாதிரியும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தா விளங்கும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சி வச்சிங்க அப்படின்னாலே போதும். மிச்சம் தண்ணியாக வச்சிங்கடா இட்லி வந்துட்டு அப்படி நல்லா வராது. அது சில பேர் கேட்டிருந்தீங்க. அப்போ ஒரு கஷ்டமும் இல்லாமல் நிறைய சாமான் ஒன்றும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சியே நீங்கள் கட்டாயம் இன்ஷால்லா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் இதுவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னால் லைப்ரரியில் மெம்பர்ஷிப் எடுத்தது. ஏன்டா முந்தியெல்லாம் பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு எங்களோட ஊர்லேயே பப்ளிக் லைப்ரரி இருக்குது. அப்போ லைப்ரரிட்ட அந்த அருமை எங்களுக்கு விலங்கலை போயிட்டாச்சு. மெம்பர்ஷிப் எடுத்தாச்சு. அப்படியே புக்ஸ் வாசிக்கிறது தான். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இந்த முசுப்பாவெல்லாம் மீக்கக்கெல்லாம் என்ன சரி புக்ஸ் இருந்தால் வாசிக்கலுந்தானேண்டு அதுலேருந்தே நான் தேடுறேன். இப்போ ஒரு எத்தனை நாங்கள் மேரி பண்ணியே ஒரு 10 வருஷம் அந்த மாதிரிக்கும். அப்போ இங்கே இருக்கிற லைப்ரரிஸ் எல்லாமே வந்துட்டு தமிழ் மீடியம் அப்படி இல்லை, அவ்வளோ சிறப்பாக இல்லை. தமிழ் மீடியம் சிங்கள மீடியம் புக்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுப்பாங்க. அப்போ மகளும் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுலேருந்தும் நான் தேடிட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் குருநாகலையில் தான் பெரிய லைப்ரரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதில் மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அப்படி ரூல்ஸ். அதில் என்ன வரிப்பணம் கட்டுறவங்கள்ட அந்த சைன் செக்யூரிட்டி கேட்பாங்க, அந்த மாதிரி நிறைய பார்ப்பாங்க. அப்போ அதெல்லாம் கஷ்டப்பட்டு தேடி எடுத்து அந்த மாதிரி ஒரு மாதிரியா அப்படின்னா அதுக்காகவெல்லாம் ஒரு வருஷம் அந்த மாதிரி திரிஞ்சிப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாம் செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் மெம்பர்ஷிப் எடுத்தாச்சு. எனக்கும் மகளுக்கும் எடுத்திருந்தோம். அப்போ அந்த புக்ஸ் எல்லாம் பார்க்கல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எதை எடுக்கிறது எதை வாசிக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்டா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் புக்ஸ் எல்லாம். நான் வாசிக்கிறதுக்கு வந்துட்டு அவ்வளோ விருப்பம். அப்போ அந்த காலத்தில் வாசித்த அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே வச்சுட்டிக்கிறேன். அவங்க அலோ பண்ணுவாங்களோ தெரியா வீடியோஸ் எடுக்க. நான் அப்படியே 2-3 கிளிப்ஸ் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துட்டிக்கிறேன். நல்ல புக்ஸ் இருந்துச்சு. தமிழ் மீடியம் ஆகட்டும், இங்கிலீஷ் மீடியம், சிங்கள மீடியம் அந்த மாதிரி எல்லா மீடியத்துலேயும் புக்ஸ் வந்துட்டு நல்லா நிறையவே இருந்துச்சு. அப்போ மகளுக்கு எனக்கெல்லாம் புக்ஸ் எடுப்போம்னு தான் நான் செலக்ட் பண்ணிட்டிக்கிறேன். மகள் வந்துட்டு வேறு ஏரியா. அப்போ அவங்க அங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இதெல்லாம் பார்த்து புக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன். அப்போ பக்கத்துலேயே பப்ளிக் லைப்ரரி உங்களுக்கு தமிழ் மீடியத்தோடு அவைலபிள் ஆகிக்குதுண்டா கட்டாயம் பிரயோசனப்படுத்திக்கோங்க. பிள்ளைகளுக்கும் பிரயோசனப்படுத்துறதுக்கு படித்து கொடுத்துருங்க. ஏன்டா நான் ஒரு வருஷமாக லைப்ரரிக்காக திரிஞ்சேன் அப்படின்ற சுட்டி எனக்கு இதை செல்லணும்னு நினச்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.